புகைப்பிடிப்பதற்கு எதிரான சட்ட உத்தரவு சுகாதார அமைச்சு இறுதி செய்கிறது. FIFA தரவரிசையில் 3 இடங்கள் முன்னேறிய ஹரிமா மலாயா தற்போது 135வது இடம். மாத தவணை பணம் செலுத்துவதை தவிர்க்க போலி வாகன பதிவு எண், சுபாங்கில் மோட்டார் சைக்கிள் பறிமுதல். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு நடிகர் விஜய் நேரில் ஆறுதல். லஹாடத்துவில் விரைவு பேருந்து பள்ளத்தில் விழுந்து விபத்து, 19 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஆண்டு பொது சுகாதாரத்துக்கான புகைப்பிடிக்கும் கடப்பாட்டு சட்டத்தின் விதிமுறைகள் மற்றும் உத்தரவுகளின் இறுதி வரைவு சுகாதார அமைச்சின் சட்ட ஆலோசகரின் பரிசீலனையில் உள்ளதாக சுகாதார அமைச்சர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். தேசிய சட்டத்துறை அலுவலகத்தின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அது குறித்து NGO எனப்படும் புகையிலை எதிர்ப்பு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும் என அமைச்சர் கூறினார். வயது குறைந்தவர்களுக்கு புகையிலை சார்ந்த பொருட்களை விற்க தடை செய்யும் விதிமுறைகளை 2024 ஆண்டு பொது சுகாதாரத்துக்கான புகைப்பிடிக்கும் கடப்பாட்டு சட்டம் உள்ளடக்கியுள்ளது. புகைப்பதற்கு எதிரான சட்ட மசோதா கடந்த ஆண்டு டிசம்பர் மேலவையின் அங்கீகாரத்தை பெற்றதைத் தொடர்ந்து அரசாங்க பதிவேட்டில் இடம்பெற செய்யப்பட்டது. அந்த சட்ட அமலாக்கம் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய மாநில சுகாதாரத்துறை மற்றும் ஊராட்சி மன்றங்களுடன் சுகாதார அமைச்சு சந்திப்புகளை நடத்தும் எனவும் ஜுல்கிஃப்லி கூறினார். முன்னதாக அந்த சட்டத்தை அமல்படுத்துவது குறித்து அறிவிப்பு அல்லது முறையான திட்டம் எதுவும் வெளியிடப்படாததால் அது வெறும் கண் துடைப்பு நடவடிக்கையாக இருக்கலாம் என மருத்துவ நிபுணர்கள் சிலர் கவலை தெரிவித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. மோட்டார் சைக்கிள்களுக்கு மாத தவணை பணம் செலுத்துவதை தவிர்க்க போலி வாகன பதிவு எண்ணை பொருத்தி இருந்த ஆடவன் ஒருவன் வசமாக பிடிபட்டான். நேற்றிரவு மணி 9 வாக்கில் ஸ்லாங்கூர் பத்தாலிஞ்சையா ஸ்லாத்தான் டோல் சாவடியில் JPJ சாலை போக்குவரத்து துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அவ்வாடவனின் செயல் அம்பலமானது. வங்கிக்கு மாத தவணை பணம் செலுத்துவதை தவிர்க்கவும், அதனால் மோட்டார் சைக்கிளை யாரும் எடுத்துச் செல்லாமல் இருப்பதை உறுதி செய்யவும் அந்த 21 வயது ஆடவன் தனது மோட்டார் சைக்கிளின் உண்மையான பதிவு எண்ணை அகற்றிவிட்டு போலி பதிவு எண்ணை பொருத்தி இருந்ததாக கூறப்படுகிறது. சாலை போக்குவரத்து துறை சோதனையின் போது அந்த ஆடவனின் மோட்டார் சைக்கிள் பதிவு எண் முறையாக இல்லாததை அடுத்து சந்தேகம் எழுந்ததால் விசாரணையில் அவன் போலி எண்ணை பயன்படுத்தியது தெரிய வந்ததாக ஸ்லாங்கூர் சாலை போக்குவரத்து துறையின் துணை இயக்குநர் டத்தோ அமன் கமருன் ஜமான் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வாகனம் ஓட்டும் உரிமமும் இல்லாத அந்த ஆடவனின் மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டதையும் அவர் உறுதிப்படுத்தினார். முன்னதாக அந்த சாலை சோதனை நடவடிக்கையின் வாயிலாக மொத்தம் 1220 வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட வேளை பல்வேறு போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பில் 23 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாடறிந்த உளவியலாளர் KA குணா அவர்களின் கைவண்ணத்தில் 3வது நூலாக மலர்ந்துள்ளது கருவறையில் தொடங்கும் அறிவார்ந்த பெற்றோரியல் எனும் நூல். இந்த அறிவார்ந்த பெற்றோரியல் நூலின் அவசியம் குறித்து எழுத்தாளரான குணா இவ்வாறு விளக்கம் அளிக்கிறார். பெற்றோரியல் என்று பழக்கத்தில் வளர்க்குறாங்க. தாத்தா பாட்டி அந்த பூர்வீகத்தில் இப்படி தான் வளர்த்தாங்க. குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு யாருக்கும் அறிவு வேண்டியதில்லை. யார் வேணால் பெற்றுக்கலாம். உடல் ரீதியான பக்கம் உள்ள அத்தனை பேரும் குழந்தை பெற்றுக்கலாம். வளர்க்கும் போது இப்போ நவீன ஆய்வுகள் என்ன சொல்லுது, அந்த ஆய்வுகளோட முடிவுகளை மையமாக கொண்டு அந்த அடிப்படையில் தான் குழந்தைகள் வளர்க்கப்படணும். அந்த அணுகுமுறையை கடைபிடிக்கும் போது அது அறிவார்ந்த அணுகுமுறை, ஸ்மார்ட் பேரண்டிங் சொல்லலாம் அல்லது இன்டெலிஜென்ட் பேரண்டிங் சொல்லலாம். சரிங்களா? அப்போது பழைய முறையில் நான் அப்போ எப்படி இருந்துச்சோ அதே குளிப்பாட்டத்துலேருந்து அதில் செய்கிறதுலேருந்து எல்லாம் வந்து அந்த பழைய முறையை பின்பற்றுறாங்க. அது ஓகே சின்ன விஷயங்களுக்கு. ஆனால் அந்த அணுகிற முறை இருக்குல்ல, குழந்தை எப்படி அணுகிறாங்க,
ஒரு ஒரு 6 மாத குழந்தையிலேருந்து ஒரு வயசு குழந்தைய எப்படி அணுகிறாங்க, யார் பேசுகிறாங்க, அந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்டவங்க யார், அவங்க எப்படி நடந்து கொள்கிறாங்க, அவங்க அத்தனை பேருக்கும் தெரியணும். இந்த குழந்தைய வந்து நான் இப்படி தான் அணுகணும், இந்த இப்படி தவறான முறை அணுகுனா அந்த குழந்தையோடைய மூளை சீர்குலையும், மூளையை பாதிப்பு. ஏன்னா அந்த மூளை வளர்ந்து கொண்டே இருக்குது. ஏறக்குறைய வந்து 17 வயசு வரைக்கும் அந்த முதிர்ச்சி தன்மை வராது. 17 வயசுக்கு பிறகு தான் முதிர்ச்சி ஆரம்பிக்குது. அப்போ எல்லா டேமேஜும் எல்லா பாதிப்புகளும் அந்த 18 வருஷத்துக்குலாம் நடந்து போயிடும். ஆகவே ஏன் அதை வச்சுன்னா உங்களுடைய பெற்றோரியல் அணுகுமுறை எப்படி வந்து ஒரு அறிவார்ந்த நிலையில் இருக்கணும். அப்போது நார்மலான பேரண்டிங் இல்லை, இந்த அறிவார்ந்த பேரண்டிங்கில் பெற்றோரியலில் நீங்கள் உங்களுடைய குழந்தைய வந்து ஒரு 70-80% வரைக்காச்சும் அந்த நிலைக்கு கொண்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் வந்து வெற்றியாளர் வருவாங்க. கல்வியில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றியாளர் வருவதற்கான வாய்ப்பு வந்து அடித்தளம் வந்து அந்த 18 ஆண்டுகளில் போடப்படுது. தாயின் கருவறையில் வளரும் சிசுவின் வளர்ச்சி பற்றியும் தாயின் மன உளைச்சலால் சிசு மூளையில் ஏற்படுகின்ற தாக்கம் தொடங்கி குழந்தை பிறந்த பிறகு அடுத்த 18 ஆண்டுகள் எத்தகைய அறிவியல் ரீதியான அணுகுமுறைகளை பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கையாள வேண்டும் என்பதை இந்நூலில் வலியுறுத்தி குணா எழுதியிருக்கிறார். பெற்றோரியல் அணுகுமுறைகளுக்கு உரமூட்டுவதுடன் வாசகர்களின் சிந்தனையை தூண்டும் வகையில் அமைந்துள்ள இந்நூலில் கருத்துக்கள் மட்டுமின்றி உளவியல் நிபுணரான அவரின் வாழ்க்கையில் கடந்து வந்த 32 உண்மை சம்பவங்களையும் அவர் பதிவிட்டிருக்கின்றார். சிந்தனைக்கு ஒரு நிகழ்வு எனும் தலைப்பில் அமைந்துள்ள அந்த சம்பவங்கள் குறித்து அவரிடம் கேட்டபோது, ஒரு 8 வயசு ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். ஒரு குழந்தையாக இருக்கும்போது அவங்க பார்த்தேன். அவங்க நிறைய வந்து நாய் குலைச்சா கூட பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்தது. அவங்க வழக்கமாக நம்மவங்க வந்து சாமி பார்க்க போகிறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க இல்லையா, அது நிறையா செஞ்சுருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க, நடக்கலை. பிறகு வந்து என்னாச்சுன்னா என்னிடம் வந்து ஆலோசனைக்கு வரும்போது நான் ஃபோனில் தான் என்கிட்ட பேசினாங்க. அப்புறம் உடனே நான் அந்த வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் அந்த குழந்தையை பார்த்து கேட்டு அந்த குழந்தையோட நேரடியாக பேசும்போது தான் தெரிய வந்துச்சு, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்து திருமண வாழ்க்கையில் சிக்கல்னால வந்து பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பொண்ணு சொன்னிச்சு, ஒரு சமயத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவோட அடித்து அவங்களுடைய காலை பிடிச்சி அப்படியே ராட்டின மாதிரி சுற்றினார். அது பார்த்தா பயமாக இருக்குது அங்கிள், எங்கள் அம்மா செத்து போயிடுவோன்னு பயமாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொன்னிச்சு. அப்படி சொல்லப்பட்ட அந்த குழந்தையோடைய பிற்காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனப்பதட்ட நோய்க்கு இலக்காகிட்டாங்க. என்சைட்டி என்ற எனக்கு வந்து யாரும் நாயை குலைச்ச கூட பயம் வந்துடும் அவங்களுக்கு. அப்படி பிறகு வந்து அவங்கள மருத்துவ உளவியல் ஆலோசனைக்கு பிறகு வந்து அவங்க வந்து மனநல மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிறகு நார்மலாகி இன்று வந்து ஒரு ஆசிரியராக இருக்காங்க. இது ஒரு கேஸ் சொல்லலாம். இன்னொரு கேஸ் நான் பார்த்தேன். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் இந்த கணவன் மனைவிக்குள்ள உள்ள சிக்கல்னால எப்படி வந்து பிள்ளைகளுடைய சீர்குலைகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பல கேசஸ் இருக்குது. அதில் ஒன்று என்னை ஞாபகத்துக்கு வருது. அவங்க வந்து கணவர் வந்து 10,000 வழி சம்பாதிக்கிறாரு, மனைவி அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டனால அந்த திருமண வாழ்க்கையை பாதுகாக்கணும், அந்த ஆலோசனைக்கு சென்று திருமண வாழ்க்கையை பாதுகாக்கணும் என்று சிந்திக்கிறத விட அந்த பழிவாங்கிற எண்ணம் வந்துடுது. இந்த பழிவாங்க எண்ணத்தினால என்ன ஆகுனா அவங்க உடனே வந்து கோர்ட் ஆர்டர் எடுக்கிறாங்க. அந்த குழந்தைய வந்து அம்மா வளர்க்குற உரிமை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் டிவோர்ஸ் பண்ணல. அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து வேறு மாநிலத்துக்கு போயிட்டாங்க. அப்பா இங்கே தெற்கே இருக்கார், அவங்க வடக்கே போயிட்டாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு வாரமும் அந்த கோர்ட் ஆர்டர் படி என்னென்னா அந்த 2 குழந்தைகள், ஆண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள்லாம் 6 வயசு 7 வயசு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காவல் நிலையத்துக்கு அம்மா வருவாங்க. அப்பா வந்து அங்கே போய் அந்த 2 குழந்தைய கூட்டிக்கிட்டு சனி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அங்கே சுற்றிட்டு கொண்டு வந்து விடுவார். 5 மணிக்கு கொண்டு விடுவார், அம்மா கூட்டி. இதே மாதிரி 22 முறைகள் வந்து நான் பார்க்குற வரைக்கும் அந்த குழந்தை அலக்களிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் நிறைய எதிர்ப்புணர்கள் வந்து அம்மாவை எதிர்க்கிற ஒரு நிலையில் அந்த வயசுலேயே ஏற்பட்டுச்சு. அப்போ இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தை எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு இலக்காகியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கல்வியில் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேயே இதில் கூட நீங்கள் படிக்க வைக்கலாம், அது முக்கியம் இல்லை. அவங்களுடைய மூளை சீராக இருக்கணும், மனநலம் முக்கியம். அந்த மனநலத்துக்கு கெடுதல் செய்கிற மாதிரி அந்த பெற்றோருடைய அணுகுமுறையில் இருந்துச்சுன்னா பாதிக்கும். அந்த நிலையில் வந்து அந்த கேஸ் பார்க்கும்போது அந்த பிரச்சனையை நான் பார்த்தேன். இப்படி நிறைய கேஸஸை நான் சொல்லலாம். குடும்பத்தில் குழந்தைகளின் வாழ்க்கையில் தொடர்புள்ள பெற்றோர் முதல் தாத்தா, பாட்டி, ஆசிரியர்கள், திருமணம் செய்யவிருக்கும் புதிய தம்பதியர்கள் ஆகியோர் கட்டாயமாக வாசிக்க வேண்டிய ஒரு நூலாக இது அமைகின்றது. அறிவியல் ஆய்வுகள் உணர்த்தும் உளவியல் உண்மையின் அடிப்படையில் குழந்தை வளர்ப்பு அணுகுமுறைகளை உள்ளடக்கி எழுதப்பட்டிருக்கும் இந்நூல் எதிர்வரும் ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை மாய்கா தலைமையகம் நேதாஜி மண்டபத்தில் மாலை 4:30 மணிக்கு வெளியீடு காணவிருக்கிறது.
மாயிகா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரன் தலைமையில் வெளியீடு காணவுள்ள இந்நூலை நிகழ்ச்சியில் வாங்கிக் கொள்ளலாம் என நூலாசிரியர் குணா தெரிவித்திருக்கிறார். 2 ஓட்டுநர்கள் உட்பட 19 பேருடன் பயணித்த விரைவு பேருந்து ஒன்று சபா லஹா டத்து ஜலான் சிலாமில் கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. எனினும் அந்த பேருந்தில் பயணித்த 4 மட்டுமே காயம் காரணமாக லஹா டத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எஞ்சியவர்கள் சிராய்ப்பு காயங்களுக்கு மட்டுமே இலக்கானதாக லஹா டத்து தீயணைப்பு மீட்புத்துறை தலைவர் சுமாசோ ரஷீத் தெரிவித்தார். நேற்றிரவு மணி 9:24 வாக்கில் சம்போர்னாவிலிருந்து கோத்தா கினபாலு நோக்கி பயணமான அந்த பேருந்து சுமார் 50 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது. சம்பவத்தின் போது அந்த பேருந்தில் இருந்த சிலர் காயம் எதுவும் ஏற்படாததால் சொந்தமாகவே பேருந்தை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. பேராக் சத்யவான் கம்போங் ஆச்சேவில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அதில் சிக்கி இளைஞன் ஒருவன் உயிரிழந்தார். இன்று அதிகாலை மணி 5:34 வாக்கில் அவ்விபத்து குறித்து அவசர அழைப்பு கிடைத்ததாக பேராக் மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் நடவடிக்கை அறை பேச்சாளர் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் புரோட்டோன் சாகா FLX ரக கார் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருப்பதை கண்டனர். 4 பயணித்த அந்த காரிலிருந்து வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டிருந்த 24 வயது இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அதே காரில் பயணித்த 27 வயது நபர் காயம் காரணமாக சுகாதார அமைச்சின் வாகனம் வாயிலாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை எஞ்சிய 2 சொந்தமாகவே அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றனர். அதிகாலை மணி 6:22 வாக்கில் மீட்பு பணிகள் நிறைவடைந்தன. தேசிய கால்பந்து அணி FIFA உலகத்தர வரிசையில் 3 இடங்கள் முன்னேறி 135வது இடத்தை பிடித்திருக்கிறது. ஏப்ரல் மாதம் 138வது இடத்திலிருந்த அரிமா மலாயாவின் அண்மைய அடைவு நிலையில் காணப்பட்ட முன்னேற்றமே அந்த உயர்வுக்கு காரணம் என கூறப்படுகிறது. குறிப்பாக 2026 உலக கிண்ண மற்றும் 2027 ஆசிய கிண்ண தகுதிச் சுற்று ஆட்டங்களின் முடிவுகள் அதற்கு பெரிதும் உதவியிருக்கின்றன. அதில் கிர்கிஸ்தானுடன் அதன் சொந்த அரங்கில் 1-1 என சமநிலை கண்ட தேசிய அணி பின்னர் புக்கிட் ஜாலில் அரங்கில் தைவானை 3-1 என தோற்கடித்தது. உலக கிண்ணத்தின் 3ஆம் கட்ட தகுதிச் சுற்றுக்கு மலேசியா தகுதி பெறாவிட்டாலும் ஆசிய கிண்ணத்தில் பங்கேற்க இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. கிங் பன்கோனை பயிற்றுநராக கொண்ட அரிமா மலாயா அடுத்து செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நடைபெறவிருக்கும் பெஸ்தாபோலா மெர்டெக்கா கால்பந்து போட்டியிலும் AFF கிண்ண கால்பந்து போட்டியிலும் பங்கேற்க உள்ளது. FIFA தர வரிசையில் மேலும் உயருவதற்கு அந்த ஆட்டங்களின் முடிவும் மலேசியாவுக்கு முக்கியமாகும். 2027 ஆசிய கிண்ண கால்பந்து போட்டிக்கான குழுக்கள் FIFA தர வரிசையை பொறுத்து மேற்கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ரஷ்யாவை தளமாக கொண்டு செயல்படும் சைபர் செக்யூரிட்டி நிறுவனமான காஸ்பெர்ஸ்கேயின் பிரபல வைரஸ் தடுப்பு மென்பொருட்களை அமெரிக்காவில் இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகம் அந்த தடையை விதித்துள்ளதாக அந்நாட்டு வர்த்தகத்துறை தெரிவித்திருக்கிறது. அதனால் காஸ்பெர்ஸ்கேயை இனி அமெரிக்காவில் அதன் மென்பொருளை விற்கவோ ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கும் மென்பொருட்களை புதுப்பிக்கவோ முடியாது என அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. ரஷ்ய அரசாங்கத்தின் சைபர் தாக்குதல்கள் மற்றும் காஸ்பெர்ஸ்கேயின் செயல்பாடுகளில் ரஷ்யாவிற்கு இருக்கும் செல்வாக்கு அல்லது வழிநடத்தும் ஆதிக்கம் ஆகியவற்றின் காரணமாக அது அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்பது நீண்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் முக்கிய தகவல்களை சேகரிக்க காஸ்பெர்ஸ்கே போன்ற ரஷ்ய நிறுவனங்களை மாஸ்கோ பயன்படுத்தி வருவது நிரூபிக்கப்பட்ட ஒன்றென அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஜினோ ரைமோண்டோ கூறியுள்ளார். இந்நிலையில் தற்போதுள்ள சர்வதேச அரசியல் சூழல் மற்றும் நெருக்கடிகள் அடிப்படையில் அமெரிக்க வர்த்தகத்துறை அந்த தடையை விதித்துள்ளது எனவும் அமெரிக்காவில் தங்களின் செயல்பாடுகளையும் வர்த்தக நடவடிக்கைகளையும் பாதுகாக்க வேண்டிய அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் காஸ்பெர்ஸ்கேயின் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறது.
தமிழகத்தின் கள்ளக்குறிஞ்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை பிரபல நடிகரும் தமிழ் வெற்றி கழகம் தாவேகா கட்சியின் தலைவருமான விஜய் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். கட்சி நிர்வாகிகளோடு சென்றவர் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆறுதல் கூறினார். பின்னர் மரணம் அடைந்தவர்களின் வீடுகளுக்கும் சென்றும் அனுதாபம் தெரிவித்தார். முன்னதாக எக்ஸ் தளத்தில் அது குறித்து பதிவிட்டிருந்த விஜய், இதுபோன்ற சம்பவங்களை மீண்டும் மீண்டும் நிகழ்வது அரசாங்கத்தின் அலட்சியத்தை காட்டுவதாக கூறியிருந்தார். இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த கள்ளக்குறிஞ்சி சம்பவத்தின் பலி எண்ணிக்கை 49ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் பலர் வாந்தி, மயக்கம், தலைவலி, எரிச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.